நெல்லை கிழக்கு மாவட்ட திமுகவுக்கு உட்பட்ட பாளையங்கோட்டை தெற்கு ஒன்றிய பொது உறுப்பினர்கள் கூட்டம் மேலப்பாளையம் மேல கருங்குளத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பாளை தெற்கு ஒன்றிய செயலாளர் KST சுபாஷ் தங்கபாண்டியன் தலைமை தாங்கினார். ஒன்றிய செயலாளர்கள் போர்வெல் கணேசன், வேலங்குளம் கண்ணன், பொதுக்குழு உறுப்பினர்கள் பரமசிவ ஐயப்பன், கனகராஜ், பாளை யூனியன் சேர்மன் முரளிதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பாளை தெற்கு ஒன்றிய பொருளாளர் செல்வசங்கர், மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் சிவந்திப்பட்டி இசக்கி பாண்டியன் ஆகியோர் வரவேற்றனர். சிறப்பு அழைப்பாளர்களாக கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவடையப்பன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ஞானத்திரவியும், வக்கீல் பிரபாகர பாண்டியன், மாவட்ட துணை செயலாளர் தமயந்தி, தேர்தல் பணி செயலாளர் ராஜம் ஜான், தொண்டரணி மாநில துணை செயலாளர் ஆவின் ஆறுமுகம், மாநில விவசாய தொழிலாளர் அணி துணை செயலாளர் கணேஷ்குமார் ஆதித்தன், விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் வீரபாண்டியன், ஒன்றிய செயலாளர்கள் செல்வ கருணாநிதி, ராஜன், RS சுடலைக்கண்ணு, பேரூர் செயலாளர்கள் இசக்கி பாண்டியன், ஆயுப்கான், வக்கீல் அணி அமைப்பாளர் செல்வ சூடாமணி, விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் முத்தமிழ் ராஜா, மாவட்ட மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் அனுராதா ரவிமுருகன், பாளை தெற்கு ஒன்றிய கவுன்சிலர்கள் பேச்சியம்மாள், குமரேசன், திருப்பதி மணிகண்டன், தெய்வானை, பகவதி கண்ணன், ராஜாராம், சரஸ்வதி, ராமகிருஷ்ணன், நம்பிராஜன், ராமலட்சுமி, முருகன், பூலம்மாள், பஞ்சாயத்து தலைவர்கள் பெருமாத்தாள், காளி, பேச்சிமால் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பாளை ஒன்றிய கவுன்சிலர் நம்பிராஜன் நன்றி கூறினார். இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஆவடையப்பன் பேசினார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பின் அடிப்படையில் திமுகவில் பூத் வாரியாக 30% புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு நிர்வாகிகள் தீவிரமாக பாடுபட வேண்டும். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் 200 தொகுதிகள் திமுக கைப்பற்றி முதலமைச்சர் MK ஸ்டாலினை மீண்டும் அரியணையில் அமர்த்த கடுமையாக உழைக்க வேண்டும் என்றார்.